Hi friends, this is Vinod Raj. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி வந்து லாஜிக்கல் வால்யூம் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் கோயிங் டு தட் sudo lsblk கமெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் டிஸ்க் இருக்குது, என்னென்ன பார்ட்டிஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு xpdன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்க் இருக்குது, அதை பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் xpdbb சொல்லிட்டு ஒரு டிஸ்க் 5GB இருக்குது. அண்ட் தென் xpdbcன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்க்கு 5GBயில். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெண்டு டிஸ்க்கை வச்சு தான் வந்து நான் லாஜிக்கல் வால்யூம் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ லாஜிக்கல் வால்யூம் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து 3 ஸ்டெப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம பிவி க்ரியேட் பண்ணணும், அண்ட் தென் ஃபிசிக்கல் வால்யூம் க்ரியேட் பண்ணணும், அண்ட் தென் வால்யூம் குரூப் க்ரியேட் பண்ணதும் அட் லாஸ்ட் நம்ம லாஜிக்கல் வால்யூம் க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கிறேன் பிவி இருக்கா. பிவிஎஸ்ன்னு கமெண்ட் கொடுத்தா பிவி டிஸ்பிளே இல்லை, அண்ட் தென் விஜிஎஸ் வால்யூம் குரூப் டிஸ்பிளே இல்லை, sudo அண்ட் தென் எல்வி டிஸ்பிளே எதுவுமே கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெண்டு டிஸ்கை வச்சு நான் இப்போ பிவி கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ sudo பிவி கிரியேட் /dev xpdb அண்ட் தென் /dev xvdbc. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா பிவி லேபிள் பண்ணிட்டேன், ஃபிசிக்கல் வால்யூமை வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த கமாண்டை போட்டு பார்த்தீங்கன்னா sudo பிவி டிஸ்பிளே போட்டிங்கன்னா நம்மளுக்கு இப்போது ஃபிசிக்கல் வால்யூம் இங்கே ஷோ ஆகுது. இப்போ நம்ம பிவி கிரியேட் பண்ணாச்சு. இந்த ரெண்டு டிஸ்கை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிவி வந்து கிரியேட் பண்ணிட்டோம். பிவி கிரியேட் பண்ணிட்ட அப்புறமா நம்ம விஜி கிரியேட் பண்ணோம், வால்யூம் குரூப். ஸோ வால்யூம் குரூப் கிரியேட் பண்ணுறதுக்கு sudo விஜி கிரியேட் அண்ட் தென் வால்யூம் குரூப்புக்கு நம்ம நேம் கொடுக்கணும். நான் cloudy ops அப்படின்னு கொடுக்குறேன். /dev xvdbb and then /dev /xvdbc. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா வால்யூம் குரூப்பும் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட் பண்ணியிருக்கேன். என்ன நேமில், cloudy opsன்ற நேமில் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த கமாண்ட் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், sudo vgs வால்யூம் குரூப் டிஸ்பிளே. ஸோ இப்போ 10GB இருக்குது. ஏன்னா இது ரெண்டுமே பார்த்தோன்னா 5GB இது ரெண்டுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு வந்து வால்யூம் குரூப் பண்ணதுன்னா 10GBயில் காமிக்குது, அதாவது 9.99GB அது காமிக்குது. அண்ட் தென் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து எல்வி கிரியேட் பண்ண போகிறேன். sudo எல்வி கிரியேட் -n நேம் நான் என்ன கொடுக்குறேன்னா DevOps அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் சைஸ் என்ன சைஸில் வந்து நான் எல்வி கிரியேட் பண்ண போகிறேன்னா நான் ஒரு 8GBயில் கிரியேட் பண்ண போகிறேன். 8GB எந்த வால்யூம் குரூப் வச்சுன்னா cloudy ops வச்சு. ஸோ எல்வி கிரியேட் -n லாஜிக் வால்யூம் நேமு அண்ட் தென் சைஸு, இது வந்து வால்யூம் குரூப்போடைய நேம். எதை வச்சு கிரியேட் பண்ண போகிறேன், வால்யூம் குரூப் வச்சு 8GBயில் நான் கிரியேட் பண்ண போகிறேன். என்டர். லாஜிக்கல் வால்யூம் டெவாப்ஸ்ன்றது கிரியேட் ஆகிடுச்சு. நவ் இப்போ நீங்கள் என்ன கமெண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா sudo lvs லாஜிக் வால்யூம் டிஸ்பிளே போட்டிங்கன்னா உங்களுக்கு 8GBயில் உங்களுக்கு லாஜிக்கல் வால்யூம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் lsblk போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 5GBலையும் இந்த 5GB ஜாயின் பண்ணி நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு லாஜிக்கல் வால்யூம் 8GBயில் கிரியேட் பண்ணியிருக்கோம். 8GB இங்கே இருக்குது பாருங்கள், இங்கேயும் உங்களுக்கு 8GB ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த வே வி கேன் கிரியேட் தி லாஜிக்கல் வால்யூம். ஸோ இந்த லாஜிக்கல் வால்யூமை நம்ம எப்படி மவுண்ட் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.